வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், ராஜயோகம் என்றால் நம்மை உணர்ந்து இறைவனை நினைப்பதே ஆகும். இந்த ராஜயோக பயிற்சியின் மூலம் நேரத்தை எப்படி நிர்வாகம் செய்வது, இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கூற வருகிறார் நமது ராஜயோகி டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், சென்ற நிகழ்ச்சிகள்ல நாங்க கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்களை கொடுத்துட்டு வரீங்க. இப்போ எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரம்மகுமாரி இயக்கத்துல இந்த கால சக்கரத்தை பத்திய ஒரு புது ஞானத்தை கொடுக்கறாங்க. இதை பற்றிய ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்த ராஜயோகத்தில் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று சுயத்தை பற்றிய அறிமுகம், 2வது இறைவனை பற்றிய அறிமுகம், 3வது காலச்சக்கரத்தை பற்றிய ஞானம். இந்த காலச்சக்கரத்தை பற்றிய ஞானம் நம்மளுடைய நேர நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஏன்னா அதனுடைய 3 பலன்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று என்னன்னாக்கா, நம்ம இதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நாம் என்ன செய்வோமோ அதை வேறு எந்த காலத்திலையுமே செய்ய முடியாது. மனித ஆத்மா அதிகபட்சமாக 84 பிறவிகளை எடுக்கின்றன. அது இப்போ தன்னுடைய கடைசி 84வது ஜென்மத்தில் இருக்கும்பொழுது அது செய்ய வேண்டிய முயற்சிகளே வேறையாக இருக்கின்றன. ஏன்னா காலம் மாறுதலுக்கு உரியது தான். ஆனாலும் இப்பேற்பட்ட ஒரு காலம் வெகு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது. தமோ பிரதான நிலையில் இருக்கின்ற நாம் சதோ பிரதானமான நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே தான் இந்த சக்கர ஞானமானது நேரத்தினுடைய மகத்துவத்தை கூறுகின்றது. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமானது என்னவென்றால், நம்மளுடைய எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தினுடைய ஆதாரத்தில் தான் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆகவே நிகழ்காலத்தில் நாம் பொறுப்புடையவர்களாக எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அது நமக்கு சொல்லுது. 3வதாக இந்த மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம்? ஏன்னா மற்ற காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கும் இப்போ ஏற்படுகின்ற மாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாற்றத்தை விட, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட மாற்றத்தை விட இப்போ 20 ஆண்டுகளில் ஏற்பட்டு இருக்கின்ற மாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கின்றது. அதனால்தான் இதை எதிர்கொள்வதில் கூட வயதானவர்களை தவிர இளைஞர்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள். இதை பற்றி நம்ம வள்ளுவர் கூட ஒரு குறளில் கூறுகின்றார். அறிவினை என்ப உளவோ கருவிலான் காலம் அறிந்து செய்யின் என்று கூறுகின்றார். ஆகவே காலம் கருதி எந்த ஒரு காரியத்தை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் அதனுடைய பலன்களை நாம் முழுமையாக பெற முடியும். ஆகவே தான் இந்த சக்கரை ஞானத்தின் மூலமாக நாம் அடிப்படையாக 5 விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதில் ஒன்று, எதுவும் புதிதல்ல. 2வது, நடந்தது நடந்தவே, முடிந்தது முடிந்தவே. 3வது, நாம் எதற்கென்றும் ஒரு காலத்தை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். 4வது, எதை நாம் அடைகின்றோமோ அதை அந்த அளவே அடைகின்றோம். எதையும் குறைவாகவோ அல்லது நிறைவாகவோ நாம் பெறுவதில்லை. அதற்கு மேலாக இறுதியில் நாம் புரிந்து கொள்வது எல்லாம் நன்மைக்கே. ஆக இந்த 5 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் ஏதும் இல்லாமல், அப்படியா இப்படியா என்ற எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாமல், என்னவாகும் எப்படியாகும் என்ற எதிர்கால கேள்விகளும் இல்லாமல், நாம் எந்த ஒரு மனச்சுமைகளும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதற்கு இந்த காலச்சக்கர ஞானமானது ஏதுவாக இருக்கின்றது. உதாரணமாக அதில் ஒன்று முக்கியமாக கூறப்படுவது எல்லாம் நன்மைக்கே. இதற்காக எனக்கு ஒரு கதை கூட ஞாபகத்தில் வருகின்றது. ஒரு அரசனும் ஒரு மந்திரியும் இருக்கின்றார்கள். அந்த மந்திரியானவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஞானத்தை பயன்படுத்துகின்றார், இதுவும் நன்மைக்கே இதுவும் நன்மைக்கே என்று. ஒரு முறை அரசர் தன்னுடைய பழங்களை நறுக்கி கொண்டிருக்கும் போது தவறுதலாக அவருடைய சுண்டு விரலில் வெட்டு ஏற்பட்டு விடுகின்றது. அதை கண்ட அந்த மந்திரியானவர் உடனடியாக வாயை பொத்தி கொண்டு இல்லாமல் இதுவும் நன்மைக்கே என்று கூறுகின்றார். அரசனுக்கோ கோபம் வந்து விடுகின்றது. நானோ என்னுடைய விரலை வெட்டி கொண்டேன்,
இவன் இதையும் நன்மைக்கு என்று கூறுகின்றானே என்ற கோபத்தில் இவனை உடனே சிறையில் அடையுங்கள் என்று கூறுகின்றார். அதற்கும் அந்த மந்திரி கூறுகின்றார், இதுவும் நன்மைக்கே என்று. அந்த நன்மை என்ன என்று ஜெயிலில் சென்று அனுபவித்துக்கொள் என்று கோபமாக கூறிவிடுகின்றார். அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டு விடுகின்றார். சிறிது காலத்திற்கு பிறகு இந்த அரசனானவர் வேட்டைக்காக செல்லுகின்றார். வேட்டைக்காக செல்லும்போது தன்னுடைய படையையும் கூட்டி செல்லுகின்றார். அப்பொழுது இருள் சூழ்ந்து விடுகின்றது, மழை வர ஆரம்பித்து விடுகின்றது. இவர் அந்த குழுவிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு விடுகின்றார். தனியாக அவர் அலைந்து கொண்டு இருக்கும்போது சில காட்டுவாசிகள் இவரை பிடித்து செல்லுகின்றார்கள். அவரை ஒரு மரத்திலே கட்டி போட்டு விடுகின்றார்கள். மறுநாள் காலை அந்த அரக்கர்களுடைய தலைவனுக்கு முன்னால் ஒரு நீதிமன்றம் கூடுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், இவரை நாம் நமது தேவிக்கு பலியாக கொடுத்து விடுவோம். தேவியானவள் சந்தோஷமடைந்து நமக்கு எல்லா பலன்களையும் கொடுத்து விடுவாள் என்ற அந்த அரக்கனுடைய தலைவன் கூறுகின்றான். அப்பொழுது அவனுடைய அரசவையிலே இருக்கின்ற ஒரு மந்திரியானவர், எதற்கும் இந்த மனிதனை நன்றாக தேர்வு செய்யுங்கள். ஏதாவது அவரிடம் குறை இருந்தால் குறையுள்ள ஒரு பொருளை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது என்று கூறுகின்றார். அப்பொழுது அவரை சோதனை செய்யும்போது அவருடைய சுண்டு விரல் வெட்டுப்பட்டப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்றது. உடனே அவரை கட்டவிழ்த்து விட்டு விடுகின்றார்கள். அவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடோடி வந்து விடுகின்றார். அவர் அரசவைக்கு வந்த பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு வந்த பிறகுதான் அவருக்கு புரிந்தது, அந்த மந்திரி கூறியது எவ்வளோ நல்ல வார்த்தை என்று. உடனே மந்திரியை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து வருமாறு கூறுகின்றார். மந்திரியும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அரண்மனைக்கு வருகின்றார். அப்பொழுது அரசனானவன் கேட்கின்றார், நான் எனது கையிலே வெட்டுப்பட்டு கொண்டிருப்பது நல்லது என்று கூறினீர்கள். அதை நான் அப்போது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த வெட்டுப்பட்ட விரலின் காரணமாகத்தான் நான் பிழைத்தேன். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் இருக்கின்றேன். அல்லது நான் கூட இறைவனுக்கு அர்ப்பணமாகி இருப்பேன். ஆகவே நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் இன்னொரு விஷயத்தை என்னுடைய மனம் கேள்வியாக கேட்கின்றது. அதாவது, நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டது என்ன நன்மை இருக்கின்றது? அதுவும் நன்மைக்கே என்று கூறினீர்களே என்று. அப்பொழுது அந்த மந்திரியானவர் கூறினார், பாருங்கள், நான் எப்பொழுதும் உங்களுடன் காட்டிற்கு செல்வேன் வேட்டையாடுவதற்கு. அன்று நீங்கள் தப்பித்து இருந்தாலும் என்னே அவர்கள் பலி கொடுத்து இருப்பார்கள். நான் வராமல் அந்த சிறையிலே அடைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் நான் தப்பித்து விட்டேன். ஆகவே இதுவும் நன்மைக்கு என்று. இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நாம் நம்முள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்பொழுதுதான் எது நடந்தாலும் அது நமது மனதானது ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நாம் செயல்களை ஆற்றுவதற்கு வழிவகுக்கின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை தான் கீதையில சொல்லியிருக்காங்க, எது நடந்ததோ அது நல்லதே, எது நடக்கின்றதோ அதுவும் நல்லதே, எது நடக்க போகிறதோ அது கூட நல்லதேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில் இதை எப்படி கடைபிடிப்பது? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? பாருங்க, நமக்கு கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்காக சொல்லப்பட்ட ஒண்ணுதான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அது ஏதோ ஒரு பிரசங்கத்திற்காக அல்லது சொற்பொழிவுக்காக கேட்பதற்காக என்று மட்டுமே நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். அது உண்மை அல்ல. அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரும்போது என்ன, நம்முடைய மனதில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் எழாது. எப்ப நம்மளுடைய மனதில் கேள்விகள் எழுகின்றதோ அப்பொழுதுதான் குழப்பங்கள் வருகின்றன, அப்பொழுதுதான் சங்கடங்கள் வருகின்றன, அப்பொழுதுதான் நம்மளுடைய மனமானது துயரத்துக்கு ஆட்படுகின்றது. ஏனென்றால் எப்பொழுது கேள்விகள் எழுகின்றதோ அப்பொழுது அதனை தொடர்ந்து ஆச்சரியக்குறியும் வருகின்றது. ஆச்சரியக்குறியை தொடர்ந்து சந்தேகம் என்பது வருகின்றது. எப்பொழுது சந்தேகம் வந்துவிடுமோ அப்போது நிச்சயம் என்பது நம்மிடம் குறைந்து விடுகின்றது. ஆக நடைமுறை வாழ்க்கையில் நிச்சய புத்தி உடையவர்களாக நாம் இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது மனதில் பல்வேறு வேண்டாத கேள்விகள் எழுவதுதான். இந்த வேண்டாத வீணான கேள்விகளை நம்மிடமிருந்து நாம் விலக்கிக் கொள்வதற்காகவே இந்த தத்துவமானது நமக்கு உரைக்கப்பட்டது. எப்பொழுது நம்ம இந்த நேர்மறையான கண்ணோட்டத்தில் வந்துடுறோமோ அப்போ நடக்கிறது கூட நல்லதாகவே நடக்கும். நமக்கு ஒரு தீமையே நடந்தாலும் கூட அதுவும் ஒரு நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் போது யார் அதை செய்தார்களோ அவர்கள் மேலே நமக்கு பழிவாங்க உணர்வோ அல்லது வெறுப்போ அல்லது பகைமையோ வருவதில்லை. அதனால நம்மளுடைய உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைந்து விடுகின்றது. ஆக ஒரே ஒரு தத்துவம் தான் இந்த கால ஞானத்தில் முக்கியமான
எதுவும் நன்மதே என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படியே ஒரு தீவினை நமக்கு நடந்தாலும் கூட, நமக்கு யாராவது ஒருத்தவங்க தொந்தரவு இடையூறு செய்தாலும் கூட, இது கூட நம்மளுடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு, இது இதன் மூலமாக தீர்ந்து நான் இவற்றிலிருந்து விடுபட்டு விடுகின்றேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைய முடிகின்றது. ஆக உங்களிடம் என்ன நடக்கின்றதோ எது நடக்கின்றதோ, ஆனால் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடிகின்றது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப செம்மையாக வழிநடத்தி செல்வதற்கு இந்த கால ஞானமானது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சென்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம், நிறைய பேர் நிகழ்காலத்தை இறந்த காலத்தில் துளைத்து விடுகிறார்கள் என்று சொன்னீங்க. இந்த நத்திங் நியூன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, எதுவும் புதிதல்ல, இதை வைத்து எப்படி அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்ளலாம், இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக எதை கடந்த காலமோ அதை பற்றிய சிந்தனையில் தான் இருக்கின்றோம். அதை பற்றி நினைவுகள் தான் நம்மளை ஆட்கொள்ளுகின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 70% எண்ணங்கள் கடந்த காலத்தை பற்றியே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம் மனதில் கேள்வி வருவதற்கு காரணம், ஏன் இப்படி நடக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, நான் மட்டும் ஏன் இப்படி பாதிக்கப்படுகின்றேன் என்றெல்லாம் நாம் அந்த விஷயங்களை தனக்கு பர்சனலாக எடுத்துக்கொள்கின்றோம். அதனால் இதிலிருந்து வெளிவருவதற்கு எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்று நினைக்கும் பொழுது, அதாவது இந்த காலச்சக்கரத்தில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு முறையும் இந்த காலச்சக்கரம் ஒரே மாதிரி தான் சொல்லுகின்றது. இன்னைக்கு நாம் இந்த மாதிரி இருக்கிறோன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருந்தோம். ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்படி தான் நாம் இருந்தோம். அதனால் எதுவுமே புதுசு அல்ல. ஏற்கனவே நடந்த ஒரு பாத்திரத்தை திரும்பி நாம் நடிக்கிறது நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா புதுசாக ஒன்று செய்யும்போது நிச்சயமாக மனது பயப்படுகின்றது. அதை புதுசாக செய்யும்போது கஷ்டமாக இருக்குமோ என்று பயப்படுகின்றது. அது கஷ்டமோ அல்லது நஷ்டமோ அல்லது ஈஸியோ அல்லது அது நமக்கு சுலபமாக இல்லையோ அதை பற்றியே எண்ணம் இல்லாமல் அது நிச்சயமாக கடினமாக இருக்கும் என்று ஒரு பயத்தை மனம் கொள்ளுகிறது புதியதை செய்யும்போது. அதே மாதிரி ஒரு புதிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றாலும் மாற்றம் என்றாலே மனம் பயப்படுகின்றது. ஏனென்றால் அது தன்னுடைய நிகழ்கால இயற்தன்மையை மாற்றி புதிதாக ஒரு தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதில்லை. என்னதான் மனது புதுமைகளை விரும்புவதாக இருந்தாலும் கூட பழக்கப்பட்ட வழியிலேயே நடத்துவதைத்தான் அது வசதியாக கருதுகிறது. ஆகவேதான் நாம் இந்த மனதிற்கு புரிய வைப்பதற்காக எதுவும் புதிதல்ல, அனைத்தும் நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒரு தேர்விலே நாம் இப்பொழுது ஈடுபடுகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த தேர்விலே நான் வெற்றி அடைந்திருக்கின்றேன். இப்பொழுது அல்ல, ஒவ்வொரு முறையும் நான் வெற்றி அடைந்திருக்கின்றேன், நான் வெற்றியாளனாகவே இருக்கின்றேன் என்று நான் நினைக்கும் பொழுது, நம்பும் போது, அதை என் மனது ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேர்வை எதிர்கொள்வது என்பது எனக்கு ஒரு சவாலாக இருப்பதில்லை. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மனதை வெல்வதின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஒரு பெரிய பலனே என்னவென்றால், எந்த செயலை நாம் செய்தாலும் கூட அந்த செயலிலே ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைகின்றோம். அதனுடைய விளைவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் செய்கின்ற செயலை, செய்கின்ற காரியத்தை நாம் திறம்பட மகிழ்ச்சியாக செய்யும் பொழுது அந்த செய்கின்ற நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி அதனுடைய பலனை நாம் பெற்றுவிடுகின்றோம். ஆகவேதான் கீதையின் கூட இறைவன் கூறுகின்றார், நீ கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று. ஆக பலனை எதிர்பார்க்காமல், ஆனால் பலன் என்ன விளையும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் நிகழ்காலத்தில் அந்த காரியத்தை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நாம் செய்யும்போது சரியாக நமக்கு அதனுடைய பலன் நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றது என்பதைத்தான் இந்த மனதை வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இப்ப நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளும் எந்த நிகழ்வுகள் நடந்ததோ அதுவே மறுபடியும் நடக்குதுன்னு சொல்றீங்க. சில பேருக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். இப்போ இதே மாதிரி 5000 ஆண்டுகள் பின்னும் இது மாதிரி நடக்க போகுதுன்னா அவங்க மனசுல ஒரு கவலையோ பயமோ அல்லது ஒரு விரக்தியோ வர வாய்ப்பு இருக்கிறது தானே. நாம ஒரு பங்கு மட்டும்தான் பார்க்குறோம், இன்னொரு பகுதியை பார்க்கறது இல்லை. அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம், இப்படி துன்பப்படத்தான் நான் வேண்டுமா, இப்படி கவலைப்படத்தான் வேண்டுமா,
இப்படியே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளாக நடக்குதா என்பதை தவிர, இந்த கவலைக்கு பிறகு நான் எப்படிப்பட்ட நிலையை அடையப் போகின்றேன்? நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தையோ மாற்றத்தையோ நிச்சயமாக அடையப் போகின்றேன். ஆக இதுவும் மாறக்கூடியது. எது ஒன்று நடக்கின்றதோ இதுவும் மாறக்கூடியது என்று நாம் நினைத்தோமானால் நமக்கு அந்த கஷ்டம் கூட ஒரு கஷ்டமாக தெரியாது, பிரச்சனை கூட ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஏனென்றால் மாற்றத்தினுடைய இந்த தத்துவத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். எது நடக்கின்றதோ அது மாற்றத்திற்கு உரியது. ஆக இந்த மாற்றத்துக்கு உரிய ஒன்றை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏனென்றால் எப்பொழுது கவலையோ அல்லது பயமோ அல்லது துக்கமோ வருகின்றதோ அது நிரந்தரமாக நம்மிடம் தங்கிவிடப் போகின்றதே என்று நாம் பயப்படுகின்றோம். அந்த பயத்தின் காரணமாகத்தான் அந்த துக்கமானதை நாம் அதிகமாக அனுபவிக்கின்றோம். அது எவ்வளவு வந்திருக்கின்றதோ அந்த அளவு நாம் அதை அனுபவிப்பதற்கு பதிலாக அதைவிட அதிகமாகவே நாம் பயப்படுகின்றோம் அல்லது கவலைப்படுகின்றோம் அல்லது துக்கப்படுகின்றோம். இந்த அதிகமாக கவலைப்படுவது துக்கப்படுவதிலிருந்து வெளிவருவதற்கு கூட இதுவும் மாறக்கூடியதே என்ற ஒரு இந்த சக்கர ஞானத்தினுடைய ஞானம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதே தவிர அது ஒருபொழுது நமக்கு எந்த உபத்திரவமும் கொடுப்பதில்லை. நீங்க ஏற்கனவே இந்த உயிர்க்குள்ள எல்லாமே நிர்ணயம் பண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்போ முயற்சியே செய்யாம சில பேருக்கு ஒரு சோம்பேறித்தனம் வர வாய்ப்பு இருக்கிறது தானே? இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? இதுலதான் நாம புரிந்து கொள்ளுதல் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினோம். அதாவது எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் வள்ளுவர் கூட கூறுகின்றார். யாரு என்ன சொன்னாலும் அதை என்ன சொன்னாங்கிறத விட அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம நடந்தது என்பதற்காக நடந்த தவறுகளும் திரும்பி நடக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் இந்த தவறை நான் வென்று வந்திருக்கின்றேன், மீண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் தவறு செய்வதற்கு நாம் மட்டுமே காரணமாக இருப்பதில்லை, சூழ்நிலையும் காரணமாக இருக்கின்றது, பிறரும் காரணமாக இருக்கின்றார். நாம் செய்த நம்மளுடைய கர்ம வினைகள் கடந்த காலத்தில் எதுவோ அதுவும் காரணமாக அமைந்து விடுகின்றது. ஆக காரணம் எதுவாக இருந்தாலும் சரி அவற்றிலிருந்து நாம் மீள வேண்டும். ஆக மீள வேண்டியதற்காக இந்த சக்கர ஞானத்தினுடைய ஞானம் நமக்கு மிகவும் உதவியாகவே இருக்கின்றது. நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில கூட பார்க்குறோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு சவாலாக இருக்கிறது எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள் தான். நாங்கள் முன்னாடி எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அப்படியே இப்பயும் நினச்சோன்னா முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சதோ அதுவே தான் இப்பயும் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது வேறொன்றாக இருக்க வேண்டுமென்றால், நாம் அடைய வேண்டியது வேறொன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது வேறொன்றாக இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது வேறொன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நினைக்க வேண்டியது வேறொன்றாக இருக்கின்றது. ஆகவே தான் நமது நினைவிலேயே மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். ஆகவே தான் சிந்தனை சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம். இதுல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த கலியுகத்துக்கு இப்போது 40 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க. மற்ற எந்த யுகத்தை பற்றியுமே எங்கேயுமே ரொம்ப விளக்கமா சொல்றது கிடையாது. இங்க பிரம்மகுமாரிகள்ல நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியும்? நிச்சயமாக. இந்த காலச்சக்கரத்தை பற்றி சொல்லும் பொழுது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அவர்களுடைய தவறு அல்ல, இது நிலையான ஒன்று. அதாவது இந்த ஆத்மாவாகிய உயிரும் சரி, பரமாத்மாவாகிய இறைவனும் சரி, இந்த காலச்சக்கரம் என்ற இந்த சக்கரமும் சரி, மூன்றுமே இணைந்து செயல்படுவது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த மூன்றும் நிரந்தரமையானதாக இருக்கின்றது. இதற்கு ஆரம்பம் என்பதோ முடிவு என்பதோ கிடையவே கிடையாது. ஆகவே தான் இதை பல லட்சம் வருடங்கள் என்று கூறுகின்றோம். ஆனால் ஒரு சக்கரத்திற்கு இது இருப்பது வெறுமனே 5000 ஆண்டுகள் தான். ஏனென்றால் 5000 ஆண்டுகளுக்கு மேலே நம்மகிட்ட எந்த ஒரு சரித்திரமும் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு அதிசயம் என்னென்னா, பல கோயில்களுக்கு செல்லுகின்றோம், தேவி தேவதைகளை வணங்குகின்றோம். அந்த தேவி தேவதைகளுக்கு கூட நம்மை மாதிரி தான் கை காலெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அவங்கள சிலையெல்லாம் வடித்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இருந்தார்களானால் எப்பொழுது இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள், எதுவுமே நாம் தெரியாமல் இருக்கின்றோம். எப்பொழுது இறைவனானவர் ஞான கடலானவர் பறையாய் பிரவேசம் செய்கின்றாரோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த அரிய விஷயங்களை கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் வாழுகின்ற இந்த காலச்சக்கரம் அதிகபட்சமாக 5000 ஆண்டுகளை உடையது. இந்த 5000 ஆண்டுகளில்
அனைவருமே 84 ஜென்மங்களை எடுப்பதில்லை. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, வாய்ப்பிற்கு ஏற்க அவர்கள் தங்களுடைய எண்ணிக்கையை அடைகின்றார்கள். ஆக முதலில் ஜென்மம் எடுப்பவர் ஒருவர் தான் கடைசி வரை 84 ஜென்மங்களை எடுக்கின்றார். ஆக நாம் ஒவ்வொருவரும் கூட யார் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கின்றோமோ நாம் நம்முடைய வாழ்க்கையின் பயனை அடைவதற்கு இந்த சக்கரம் ஞானமானது வெகுவாக நமக்கு பயன்படுகின்றது. உதாரணமாக இதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்பொழுதுதான் இந்த மாற்றத்துக்குரிய நேரம். இப்பொழுது நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த நிகழ்கால முடிவானது எதிர்காலத்தில் நாம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஒரு சாதகமாக அமைந்து விடுகின்றது. ஆக நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட, நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட, தினசரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட, தாமரை மலர் போல எப்படி நம்ம விடுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சக்கர ஞானம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் விஷ்ணுவோட கையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலரை காட்டியிருக்கிறாங்க. சில தேவியில கூட தாமரை மலர் மேல நிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். ரொம்ப நல்லா இருக்கு இந்த விளக்கம். பட் நேரத்தை நிர்வாகம் ஒருத்தரும் செய்யணும்னா எப்படி இந்த ஞானத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? ஏன்னா இதில் நான் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னென்னா 3 லாபங்கள் இருக்குது. ஒன்று நேரத்தினுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சிக்க வேண்டும். அதனுடைய வேல்யூ என்னன்னு, வேல்யூ தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்த முடியும். அப்போ வீணானவற்றிலிருந்தும் கடந்தவையிலிருந்தும் நாம் விலகி வர முடியும். 2வது இதனுடைய மகத்தான ஒரு விஷயம் என்னென்னா, மாற்றத்திற்கு நாம் உட்படுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளும்போது அந்த மாற்றத்திற்கு தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்கி கொள்ள முடிகின்றது. ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, இந்த சக்கர ஞானத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்போதும் தங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை, இப்படி இருந்துதான் நல்லா இருந்திருக்கும், ஆனால் எனக்கு ஏனோ தெரியல இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் கிடைத்திருக்கின்றது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே, ஏன் என்னுடைய சூழ்நிலை எப்படி அமைதுன்னு தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகின்றார்கள். ஆனால் யார் ஒருவருக்கு இந்த சக்கரம் ஞானது தெளிவாக இருக்கின்றதோ அவர்கள் ஒருபொழுதும் குழப்பமே அடைய மாட்டார்கள். அதனால தானே என்னவோ நம்மளுடைய விஷ்ணுடைய கையில் அந்த சக்கரத்தை காட்டியிருக்கின்றார்கள். அந்த சக்கரத்தின் மூலமாக வெறும் எதிரிகளை, அதாவது அரக்கர்களே அவரை அழித்து மறுபடியும் அவர்கிட்ட அது திரும்பி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சுழற்றும் போது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் டு லெஃப்ட்டு அதை சுற்ற வேண்டியிருக்கு. அப்போ தான் அது கரெக்டாக போய் பிறருடைய தலையை வெட்டிட்டு கீழே வரும். அதே அவர் லெஃப்ட் டு ரைட்டு சுற்றிட்டாருனாக்கா அவர் தலைக்கே ஆபத்து வந்துடும். அதே மாதிரி தான் இந்த சக்கர ஞானத்தில் சரியாக நாம் புரிந்து கொண்டால்தான் அதனுடைய லாபத்தை பெற முடியுமே தவிர, அதே தவறுதலாக பயன்படுத்திட்டோன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு தவறுதலாக பயன்படுத்துகிற உதாரணத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன நடந்ததோ அதுதானே நடக்கும், எப்போ நடக்குமோ அப்போ தானே நடக்கும். அதனால் நான் எந்த முயற்சியும் செய்யலைன்னா பலனை கண்டிப்பாக அடைய முடியாது. நாம் செய்கிற முயற்சிக்கும் உழைப்பிற்கும் நிச்சயமான பலாபலன்களை நாமளே அடைகின்றோம் என்ற காரணத்தினால் இந்த சக்கர ஞானத்தில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகா காலச்சக்கரத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த காலச்சக்கரத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள் என்றால் நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இங்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நம்ம சகோதரர் காலச்சக்கரத்தை பத்தி ரொம்ப தெளிவா நம்மளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எது நடக்குதோ அது நன்மைக்கே, எது நடந்ததோ அதுவும் நன்மைக்கே தான். ஒருத்தொருத்தர் அவங்க பாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக அவரவர்கள் ஏற்று நடக்கிறார்கள். இதுல எதுவுமே புதிதல்லன்னு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.